கடந்த 4 நாட்களாக கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டேன். காய்ச்சலுக்கு எலும்பு, இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், தக்காளி எல்லாம் போட்டு சூப் வச்சு குடிப்பா. ஆம், இவை அனைத்திலும் கிருமிகளை அழிக்கும் ஆன்டி மைக்ரோபியல் குணங்கள் உள்ளன. அதேபோல் எலும்பு சூப்பில் இருக்கும் எண்ணிலடங்கா கனிமங்கள் உடலின் நீர் சக்தினை பெருக்கி நம்மை விரைவில் குணப்படுத்தும். காய்ச்சல் குறைந்தனே முட்டை சாப்பிடாதப்பா. உண்மைதான். இந்நேரத்தில் லோ என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது உணவினை செரிமானம் செய்யும் நொதிகளின் உற்பத்தி குறைந்திருக்கும். வயிறு மற்றும் குடலிற்கும் கூட இரத்த ஓட்டம் குறைந்தே செலுத்தப்படும். எனவே இந்த நேரத்தில் புரதம் நிறைந்த உணவினை உட்கொண்டால் செரிமானம் ஆகாமல் மேலும் அவதிப்பட நேரிடும். 3 வேளை சோறு சாப்பிடு, வகுலாம் வைக்காது. அரிசி சாதம் எளிதாக செரிமானமாகிவிடும். அதேபோல் காய்ச்சல் நேரத்தில் உடலின் மெட்டபாலிக் ரேட் சுமார் 100 மடங்கிற்கு அதிகமாக இருக்கும். எனவே இந்த நேரத்தில் என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காது. ஜிம்முக்கெல்லாம் போகாதடா, நல்ல ரெஸ்ட் எடு. ஆம், இந்த வேளையில் நோய் எதிர்ப்பு சக்தியின் இன்ஃப்ளமேட்டரி செயல்பாட்டினால் தசைகள் மற்றும் எலும்புகள் பலவீனமாக இருக்கும். எனவே ஓய்வு இன்றியமையாத ஒன்று. நன்றி.